இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உங்களுக்கு சமாதானம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அன்று சாயங்கால வேளையிலே தம்முடைய சீஷர்கள் நடுவிலே இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். இன்றும் அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இருக்கிற இயேசு நம்மையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்த சீஷர்கள், இனி மேசியா நம்மோடு கூட இல்லை, அடுத்து ரோமர்கள் யூதர்கள் தங்களை எப்படி நடத்துவார்களோ என்ற மிகுந்த பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலும் கதவுகளை பூட்டியிருந்தார்கள். கடந்த கால நினைவினால் மிகுந்த பயத்தோடு செயல்பட முடியாமலும் இருந்தார்கள். அப்போதுதான் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறினவுடன் அவர்கள் கடந்த காலத்து நினைவுகள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் மாறினது. அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினது. சீஷர்கள் இயேசுவை கண்டபோது சந்தோஷப்பட்டார்கள் என்று அடுத்த வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இதுபோல நாம் கடந்து வந்த நம்முடைய கடந்த கால நினைவினால் நாம் சோர்ந்து போய் பயத்தோடும் கலக்கத்தோடும் அந்த நினைவுகளிலிருந்து விடுபட முடியாமல் இருந்தாலும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய துக்கமும் சந்தோஷமாக மாறும். சீஷர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டது போல உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிற இயேசுவை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு கொள்ளும் போது அவருடைய சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படுவோம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்தின் மூலம் நாம் இயேசுவை காணும் போது நம்முடைய கடந்த கால நினைவுகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய நிகழ்காலத்தில் இயேசு நம்மோடு கூட இருப்பதால் அவராலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்கால நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்கிறோம். பயத்திலிருந்து விடுதலை பெற்ற பேதுருவும் யோவானும் பின் நாட்களில் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் மற்ற சேனை தலைவர்கள் எருசலேமிலே கூட்டம் கூடியிருக்கையில் அவர்கள் நடுவே நின்று, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று தைரியமாய் கூறினதை அப்போஸ்தலர் 4 நாம் வாசிக்கிறோம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த கால நினைவுகளிலிருந்து, பயத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருந்தாலும் இந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிற இயேசுவை காணும் கண்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, தைரியத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கூட இன்றும் எங்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிற இயேசுவின் சந்தோஷத்தினாலும் இயேசுவின் சமாதானத்தினாலும் நிறைந்தவர்களாய், தைரியமாய், கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.